ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரசிக்கு சளி பிடிச்சிருச்சு. அதனால கால்நடை மருத்துவமனை எடுத்துகிட்டு போனோம். இன்றைக்கி காலையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தீவனம் வச்சிடலான்னு சொல்லி வச்சோம். சாப்பிட்டா. அதுக்கப்புறம் என் தம்பியும் என் ஹஸ்பண்டும் தான் பையில் போட்டாங்க. அவனுக்கு பயம், ஆனால் இருந்தாலும் அதை வாங்கிட்டு தூக்குன்னு சொன்னோடனே தூக்க முடியாமல் தூக்கினான். மாமா அவன்கிட்ட இருந்து பையன் வாங்கினோடனே அவன் ரொம்ப குஷியாயிட்டான். கொஞ்ச நேரம் குதிச்சுட்டு அப்புறம் சரி கிளம்பலான்னு கிளம்புனோம். எங்கள் சித்தி காலையில் அவனை பால்வாடியில் விட்டுருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் சரி போகிற வழியில் தானே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அப்புறம் பாதி தூரம் போனோடனே அவன் நான் போகலைன்னு அழுதான். சரி அப்புறம் எங்கள் கூடயே இருக்கட்டும்னு அப்புறம் சித்திக்கு கால் பண்ணி சொல்லிட்டோம். இன்றைக்கி அவனை அனுப்பலை, நாங்கள் எங்கள் கூடயே கூட்டிகிட்டு போகிறோன்னு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அரசிக்கு சளி பிடிச்சது எப்படி கண்டுபிடிச்சோன்னா, ஒரு மாதிரி மதியானம்லாம் இரை எடுக்காமல் அனத்த ஆரம்பிச்சிட்டா. என்னன்னு போய் பார்க்கக்குள்ள உக்காந்துட்டு கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி அனத்திட்டே இருந்தா. அதுக்கப்புறம் தான் சளி பிடிச்சிது அப்படின்னு சொன்னாங்க. அதனால வீட்டு பக்கத்தில் இருக்க கால்நடை மருத்துவமனை தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் அவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. போட்டுட்டு அப்புறம் ஒரு பவுடர் கொடுத்தாங்க. எல்லோ கலரில் இருந்தது அந்த பவுடர். அவங்க சாப்பிட்ற அந்த தீவனத்தில் கலந்து கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து 4 நாளைக்கு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரியாயிடுமான்னு கேட்டோம். அவங்க சரியாயிடும், அப்படி ஆகலைன்னா திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்களும் யூடியூப்பில் தான் பார்த்தோம். அப்போ தான் கொரைசா நோயின்னு போட்டிருந்தது. அது என்னென்னா, கொஞ்ச நாள் கண்டுக்காமல் விட்டோம்னா மூஞ்செல்லாம் வீங்கி அதுக்கப்புறம் கண்ணு தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. அதனால தான் காலையில் கால்நடை மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிட்டோம். அப்புறம் இப்போ வீட்டுக்கு வந்தோடனே தீவனம் வச்சோம். அதில் அவங்க கொடுத்த பவுடரை கலக்கி வச்சோம். சாப்பிட்டா. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்கா. மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.